வணக்கம் நண்பர்களே. மாயா சீனு சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாயா ஆதாரத்தோட புவனேஸ்வரி தான் சாருக கொலைக்கு காரணம் அப்படின்னு நிரூபிச்சுறாங்கன்னு சொல்லலாம். சாருக கையில் ஒரு பிரேஸ்லெட் இருக்குது. அந்த எவிடன்ஸை வச்சு தூக்கிறாங்க. அப்போது இந்த சாருக கையில் இருக்க பிரேஸ்லெட்ஸ் ஒரு ஜென்ஸோட ஆம்பளையோட பிரேஸ்லெட். அப்போ அந்த பிரேஸ்லெட் யாருக்கு அப்படின்னு எந்த கடையில் வாங்கினாங்க அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிச்சி அலசி ஆராயிறாங்க. அதோடு இல்லாமல் நம்ம சாருவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாயா வாங்குறாங்க. இதை நம்ம மாயா கையில் கிடைக்கப்படாதுன்னு நம்ம புவனேஸ்வரி லிங்கத்தை வச்சு நல்லா கொடுக்கக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. இது கொடுக்கணும், யார் கேட்டாலும் கொடுப்போம், இது கொடுக்காம இருந்தால் அவங்க எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் நம்ம மாயாட்ட கொடுத்துறாங்க. அதில் ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. சாருவை அடித்து தான் கொலை பண்ணியிருக்காங்க. அது கன்ஃபார்ம். தலையில் பலமாக சாருக்கு அடிபட்டிருக்கு. அப்போ அந்த கொலை பண்ணின ஆள் தான் சாருவை மிரட்டி சாரு கையால் இந்த லெட்டரையும் எழுதி வாங்கியிருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கோர்ட்டில் புட்டுன்னு வைக்கிறாங்க. நம்ம புவனேஸ்வரிக்கு அடிவயிறு கலங்கூடி சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டினாங்க. நம்ம மாயா சாருவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் பார்க்குறாங்கங்க, தலையில் பலமாக சாருவுக்கு பட்டிருக்கு. அப்போது ஏதோ இந்த எதிரி வேணும்னே சாருவை அடிக்கணும்னா சாருவுக்கு பொறுத்தவரையில் எதிரி கிடையாது. நம்ம ரகுராம் பெரியப்பாவை மாட்டி விட தான் சாருக்கு தலையில் அடித்து கொலை பண்ணி இப்படி மரத்தில் கட்டி தொங்க போட்டு, அதுவும் இல்லாமல் சாரு கைப்பட சாருவை மிரட்டி லெட்டரில் என் சாருவுக்கு ரகுராமும் சீனுவும் தான் காரணம் அப்படின்னு எழுதி வச்சு செய்திருக்காங்க. இது பெரியப்பாவை திட்டமிட்டு மாட்டி விடணும் அப்படின்னு எதிரி செய்த சதி அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி ஏற்பாட்டில் லிங்கத்துக்கு சாருவுக்காக ஒருத்தங்க வாதாடுறாங்க. இது ரகுராமோட வேலை தான். இந்த ரகுராம் தான் தூண்டுதி சாரு தற்கொலை செய்துக்கிட்டா அப்படின்னு இதுக்கு இந்த லெட்டரே சாட்சி. நம்ம சாருக்கு கையெழுத்தில் அவள் எழுதியிருக்கா லெட்ரு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லிங்கமும் கண்டிப்பாக ரகுராமுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ரகுராமுக்காக வாதாடின வக்கீல் கரெக்டாக பாயிண்டாக பிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பாருங்கள், இது சாருக்கு கைப்பட எழுதியிருக்கலாம், ஆனால் யாரோ ஒரு ஆள் மிரட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த லெட்டரை சாரு எழுதியிருக்கா. இது தற்கொலை இல்லை, கொலை அப்படின்னு இதை நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆதாரம் இருக்குது. இந்த சாருவோட கையில் அந்த பிரேஸ்லெட் இருக்குது. அது ஒரு ஜென்ஸோட பிரேஸ்லெட்டு. அந்த நபர் தான் சாருவை நிச்சயமாக கொலை பண்ணியிருக்கணும். அந்த ஆளோட தோலை உரிச்சா அவளை யார் கொலை செய்ய தூண்டுனா அப்படின்னு ரகசியம் கிடைக்கும். எங்களுக்கு ஒரு வாரம் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக்காவி புவனேஸ்வரி நிற்கிறாங்க. இந்த மாயா நோண்டி நம்மளை நொங்கு எடுத்துருவா. இப்போவே நம்ம கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்ட ஆரம்பிச்சிட்டா. இனி கண்டுபிடிச்சிட்டானா அவ்வளோதான். இந்த லிங்கத்தை நம்ம கைக்குள்ளே வச்சு லிங்கம் நம்ம இது பக்கம் இருக்கிறது வரை சாருவோட இந்த கொலையால் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். நம்ம ரகுராம் எதிரி, அவன் காலம் ஃபுல்லாக ஜெயிலில் களி தின்னுவான் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த லிங்கம் எப்போ வேணாலும் என் பொண்ணை கொன்னது நீ தானா அப்படின்னு புவனேஸ்வரி, உன்னையே நம்பி உன் பின்னாடி சுற்றுனேனே, ரகுராம் சகலை எங்களுக்கு நன்மை செய்தோம், அவர் மேலே பழிய போட்டு இவனுக்காக எல்லாம் செய்தேன், ஆனால் நீயே என் ஒத்தைக்கு ஒரு பிள்ளைய நீ கொல்ல அளவுக்கு போயிட்டியா அப்படின்னு எங்கள் மேலே பயங்கரமாக கோபம் வரும். புவனேஸ்வரி இவன் என்ன எதிர்க்க துணிஞ்சிருவாவ. லிங்கமே எனக்கு எதிரியாக மாறிடுவான். அதனால் கண்டிப்பாக நான் தான் இந்த நபரை விட்டேன் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு புவனேஸ்வரி நினைக்கிறாங்க. அதோட மாயா அந்த பிரேஸ்லெட்டு யாருக்கு அப்படின்னு விசாரிச்சுட்டு வராங்க. இதை அறியிறாங்க புவனேஸ்வரி. அந்த நபரை கூட்டு வச்சு, இடே உன்னை கண்டிப்பாக தூக்கிடுவா இந்த மாயா, அதனால நீ இந்த ஊரில் இருக்காத, வெளிநாட்டுக்கு எங்கேயே என்கிட்ட ரூபாயை வாங்கிட்டு பறந்துரு, உன் வாயிலிருந்து நான் தான் உன்னை சாருவை கொலை செய்ய வச்சேன் அப்படின்னு உண்மை வரக்கூடாது அப்படின்னு ரூபாயை கொடுத்து மடக்குறாங்க. சரிங்க மேடம், நான் ரூபாயை வாங்கிட்டேன்ல, நான் இப்போவே இந்த ஊரை காலி பண்ணிட்டு ஓடிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அவன் போயிட்டா நம்ம கண்டிப்பாக யாராலையும் சந்தேகம் வராது. இந்த பிரேஸ்லெட் யாருக்கு நீ வர தெரியாமல் போயிடும். நம்ம கண்டிப்பாக தப்பிடுவோம். நம்ம பேர் வெளியில் வராது. லிங்கத்துக்கு நம்ம மேலே சந்தேகமும் வராது. அதோட முக்கியம், நம்ம
எதிரி ரகுராம் வந்து காலம் ஃபுல்லாக ஜெயிலில் கொலைப்பழியை ஏற்றுட்டு சுமப்பான். இதுதான் நான் சாருவை பகடக்காயாக வந்து யூஸ் பண்ணதுக்குள்ள ரகசியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷமாட்டு இருக்கிறாங்க. அப்போதான் நம்ம மாயா சிவா கூடயும் தனா கூடயும் சேர்ந்து நோண்டி நுங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த ப்ரேஸ்லெட் வாங்கின கடை எங்கே அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்க. அந்த கடையை வந்து பிடிக்கிறாங்க. அந்த ப்ரேஸ்லெட்டு யார் வாங்கியிருக்கா அப்படின்னு வந்து விவரத்தையும் சேகரிக்கிறாங்க. புவனேஸ்வரியோட மொபைல் நம்பருக்கு யார் வந்து கால் பண்ணியிருக்கா அப்படின்னு எல்லாம் அந்த லிஸ்ட்டையும் எடுக்கிறாங்க. அதோட இந்த நபர் வந்து இந்த ஊரை காலி பண்ணிட்டு போகிறதுக்கு நிற்கினவரை கையும் களவுமா பிடிச்சி கோர்ட்டில் கொண்டு ஒப்படைச்சிறாங்க. அதை பார்த்தவொன்னே நம்ம நடுங்கி போகிறாங்க நம்ம புவனேஸ்வரி. என்னடா நம்ம இந்த ஊரை காலி பண்ணிட்டு இவனை ஓட சொன்னால் இவன் மாயா கூட இந்த கோர்ட்டில் வந்து நிற்கிறான், நிச்சயமாக நம்ம போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரம் தான் அந்த ஆள் குட்டுன்னு வைக்கிறாரு. இந்த ரகுராமும் சீனுக்கு மேலேயும் எந்த தப்பும் இல்லை. அவரை சார்வை கொலை பண்ணதே நான் தான். நான் வந்து செய்ததெல்லாம் இந்த புவனேஸ்வரி அம்மா சொல்லி தான். புவனேஸ்வரி அம்மா ரூபா தந்து நீ சார்வை கொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னாங்க. நாங்கள் தான் அங்கேருந்து கொன்று இங்கே இருந்த மரத்தில் வந்து கெட்டி தூக்கி போட்டு சார்வை சாகிறதுக்கு முன்னாடி அவள் கைப்பட எழுதின லெட்டரை வந்து மிரட்டி எழுத வச்சோம். சாரு அப்போ தான் ரகுராமுக்கு மேலே பழி விழும் அப்படின்னு வந்து ரகுராம் சீனுக்கு மேலே தான் பழியை தூக்கி போடுறதுக்கு இந்த லெட்டரை எழுத சொன்னாங்க. எழுதி நம்ம சாருக்கு கையெழுத்திலாலே எழுதி அவளுக்கு கையிலையும் சொருக்கி விட்டுட்டோம். இதெல்லாம் வந்து புவனேஸ்வரி அம்மா ரகுராம் ஐயாவை பழி வாங்கிறதுக்காக எங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உண்மையை புட்டுன்னு வைக்கிறாங்க. அதோட கதி கலங்குறாங்க. புவனேஸ்வரியை வந்து பலார்னு லிங்கம் ஒன்று வைக்கிறாங்க. என்ன நீ வந்து இவ்வளோ நாள் உன் பின்னாடி சுற்றிட்டு தெரிஞ்ச எனக்கு ஒத்தைக்கு ஒரு மகா, அவளையும் நான் இப்போ வந்து இழந்து நிற்கிறேன். உன் கூட சேர்ந்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை தேவை தான். ரகுராம் சகலை எவ்வளோ நல்லவர், அந்த மனுஷன் எவ்வளோ என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும், எவ்வளோ சீரு எல்லாம் செய்து என்ன நல்லபடியாக தான் வச்சுருந்தாரு. ஆனால் நான் உன் கூட சேர்ந்து புத்தி கெட்டுத்தனமாக ரகுராம் சகலைக்கு எதிராக செய்து இப்போ நான் வந்து என் பொண்ணை இழந்து நிற்கிறேன். எனக்கு கடவுள் சரியான தண்டனையை தந்துட்டாரு அப்படின்னு வந்து தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க நம்ம லிங்கம். அதுவும் இல்லாமல் நம்ம மாயாவால் வந்து நம்ம ரகுராம் வந்து விடுதலையாகி வராங்க. மாயால் மகளாக ஏற்று ரகுராம் வந்து என்னை மன்னிச்சிரு மாயா, உன்னை நான் எவ்வளவோ வருத்தேன், ஆனால் இப்போ என்ன வெளியே கொண்டு வர்றதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சீனுவும் மாயாவும் கெட்டி பிடிக்கிறாங்க. மாயா, எல்லாரும் என்ன நம்பாட்டாலும் நீ என்ன நம்புன, இப்போ என்ன வெளியே கொண்டு வரதுக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதோட பத்மாவுக்கு செருப்படி அடித்தது மாதிரி ஆயிடுது. நம்ம மாயாவை வீட்டை விட்டே வெளியேறட்டணும், சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம திட்டம் போட்டோம். ஆனால் இப்போ மாயா மட்டும் இல்லைனா என் மகன் வெளியே வந்திருக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாயாவை மருமகளாக வந்து ஏற்றுக்க பத்மா வந்து தயாராகிட்டாங்கன்னே சொல்லலாங்க.